பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக. வியாழக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது ஏசாயா 52ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடத்தை விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களே அதன் நடுவில் இருந்து புறப்படுங்கள், உங்களை சுத்திகரிங்கள். கவனிங்க, இஸ்ரவேல் மக்கள் அவர்களை குறித்து இந்த ஏசாயா தீர்க்கதரிசன வசனம் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி ஆகிய சுமக்கிற ஆசாரியர்கள் நீங்களும் நானும் தான். ஏனென்றால் உடன்படிக்கை பெட்டி என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசுவை நம்முடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறோம். நம்முடைய உள்ளத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆகவே நாம் அசுத்தமானதை தொடக்கூடாது, பாவமானதை தொடக்கூடாது, தேவனுக்கு பிரியமில்லாத தொடக்கூடாது. எதெல்லாம் அசுத்தன்னு தெரியுதா அதை தொடாதீங்க. புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடமிட்டு போங்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துல நிற்காதீங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதீங்க. அசுத்தமானதை தொடாதுருங்க. கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களே நீங்களும் நானும் தான் அவருடைய பொற்பாத்திரம். நீங்களும் நானும் தான் அவருடைய உடன்படிக்கை பெட்டி. நீங்களும் நானும் தான் பொற்பாத்திரமாகிய இயேசுவை, உடன்படிக்கை பெட்டியாகிய இயேசுவை நம்முடைய உள்ளத்திலே சுமக்கிறோம். ஆகவே அது நடுவிலிருந்து புறப்படுங்கள், உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். பாவம் செய்யாதிருங்கள், பாவத்தை தொடாதுங்க, அசுத்தத்தை தொடாதிருங்க, விக்கிரகாராதனை செய்யாதிருங்க, சிலை வழிபாடு செய்யாதிருங்க, தேவனுக்கு பிரியமில்லாத பேசாதீங்க, தேவனுக்கு பிரியமில்லாத செய்யாதீங்க, அசுத்தமானதை தொடாதுங்க. புறப்பட்டு போங்க, அவைகளை விட்டு விலகுங்க. நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் என்பதை மறந்து விடாதீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.